தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடியில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி பாகநிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு வரவிருக்கும் தேர்தலுக்கான பணிகள் குறித்து உரையாற்றினார். நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த ஒருங்கிணைப்பை, முன்னெடுப்பை எடுத்த முதல் கட்டத்திலிருந்து நம்முடைய தூத்துக்குடி தொகுதி ஒரு முன்னணி நிலையிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது பல பூத்களில் நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம், அப்படி 30% அடைந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. டார்கெட் குறைந்தபட்ச டார்கெட் 30. அதனால் 30ஓட முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. டார்கெட் 100% வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போனால் தான் பிரச்சனை. அதனால் டார்கெட் முடியலை. தொடர்ந்து நாம் நிச்சயமாக உறுப்பினர் சேர்க்க வேண்டும். ஏன்னா நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் நம்ம சும்மா கேட்கல. ஓரணியில் தமிழ்நாடு என்று நம்முடைய முதலமைச்சர் அழைக்கும் பொழுது எத்தனையோ சாதனைகளை செய்துவிட்டுத்தான் அவர்களை நம்முடைய அணியிலே வரும்படி நாம் அழைப்பு விடுக்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரையும் போய் சந்திக்கும் பொழுது நம்முடைய அரசு அவர்களுக்கு, அந்த குடும்பத்திற்கு செய்து கொடுத்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள், அவங்க பெற்றிருக்கக்கூடிய பயன், இதையெல்லாம் மறுபடியும் அவங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் 2 பேர் நம்ம அணியில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு நினைவுபடுத்துங்க. இல்லை, எந்த குடும்பமும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் பயன்பெறாத குடும்பம், எந்த வகையிலும் பயன்பெறாத குடும்பம்னு சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போனால் காலை உணவு திட்டம், கல்லூரியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் முதல்வன், புதுமை பெண் என்ற அந்த திட்டங்களின் வழியாக உதவி. அதே நேரத்திலே அந்த பிள்ளைங்க எந்த கல்லூரிக்கு போகிறதுன்னு பயிற்சி தருவதற்கு, அவர்கள் படித்துவிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு பயிற்சி தருவதற்கு நான் முதல்வன். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி என்று எல்லாருக்கும் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை என்று எல்லாருக்குமான திட்டங்கள். அதே நேரத்தில் ஒன்றிய அரசாங்கம் நம் மீது தரக்கூடிய அழுத்தங்கள், தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக அவங்களுடைய செயல்பாடுகள், இதையெல்லாம் கேள்விகளாக நமக்கு தந்திருக்காங்க. அதையும் நினைவுபடுத்துங்க. இனிமேல் எந்த காலத்துலேயும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம், அவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு, போன தேர்தலெல்லாம் அவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ திடீர்னு நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு கூட்டணி தேர்தல் வியூகம் அமைக்கிறோம் என்று சொல்லி யார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்களோ அவங்கள விட மிகப்பெரிய துரோகிகளாக அதிமுக அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, வீடு வீடாக போய் அடையாளம் காட்டக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் இத்தனை தாக்குதல்கள் ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய தமிழ் அடையாளங்கள் மீது, நம்முடைய சரித்திரத்தை மாற்றணும், நம்முடைய மொழியை மாற்றணும். ஏன் நான் 39 பேர் அங்கே பாராளுமன்றத்தில் நின்று தமிழ்நாட்டுக்காக சண்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க நினைக்கக்கூடிய ஒரு பாஜக ஆட்சி நடைபெறுது. இன்னைக்கு 39 பேராக இருக்கிறது நாளைக்கு 20 பேராக குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு பெரிய மன்றத்திலே
நாம் பேசுவது எடுபடாது. அதனால அந்த நிலையை நாம் அடைந்து விடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனால் அதை செய்யணும்னா உங்களுக்கு அரசியல் தெரியும். அதை செய்ய வேண்டுமென்றால், நமக்காக போராட வேண்டுமென்றால் உங்களுக்கு ஆட்சி எப்படி செய்ய வேண்டும் என்பது புரிய வேண்டும். ஒன்றிய அரசாங்கத்தோடு எதற்கெல்லாம் நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். புதுசாக இன்னைக்கு அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிடுறேன்னு நினைச்சு எது ஒன்றிய அரசாங்கம் எது மாநில அரசாங்கம் வித்தியாசமே தெரியல. நீங்க சொன்னீங்க போன தேர்தலில் ஆட்சி மாற்றம் டெல்லியிலே வரும்பொழுது செய்து தருகிறோம் என்று சொன்னோம். வித்தியாசம் தெரியாம பேசக்கூடியவர்கள் எல்லாம் என்று தேர்தலில் நிற்கிறதுக்கு வாக்கு கேட்கறதுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மக்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். என்ன அழுத்தம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை எந்த இடத்துலையும் தடை இல்லாமல் கொண்டு சென்று கொண்டு அதே நேரத்தை நம்முடைய உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மட்டும்தான் என்பதை நாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு. இதற்கு அடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் முகாம்களை, மகளிர் உரிமை தொகை பெறுவதாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் பட்டா வாங்குறதாக இருக்கட்டும், பல்வேறு திட்டங்களை, மக்கள் பயனடையக்கூடிய அந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய முகாம்களை நமக்காக வழங்க இருக்கிறார்கள். அதில் அரசிற்கும் மக்களுக்குமான இடையிலே இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக நீங்கள் தான் செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எல்லா பிரச்சனையும் ஒரே நாளில் நம்ம தீர்த்திட முடியும் அப்படின்னு நினச்சி எல்லாரையும் ஒரு தவறான வழிகாட்டுதலில் நாம் அழைத்து சென்று விடக்கூடாது என்ற அந்த தெளிவோடு அந்த முகாம்களுக்கு நீங்கள் மக்களை அழைத்து செல்ல வேண்டும், அவங்களுக்கு வாக்குறுதிகளை அளிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பது நான் எல்லா இடத்துலையும் திரும்ப 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 சொல்கிறது இதுதான். பிஜேபி வாக்காளர் பட்டியலில் குழப்பம் பண்ணியே பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் நம்முடைய தலைமை கழகத்திலேருந்து அதை எத்தனை முறை சரிபார்க்க சொன்னாலும் தயவு செய்து சரிபார்க்க வேண்டும். வாக்காளர் பட்டியலை சரியாக வைத்து கொண்டோம் என்றாலேயே நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதோடைய வெற்றியோட முதல் கட்டம் அதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் வாக்காளர் பட்டியலை எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதற்கு இடையே தயவு செய்து சரிபார்த்து விட வேண்டும். இங்கே நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், அதுவும் முக்கியமாக இந்த தொகுதியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் எல்லாரையும் உங்களை மாத்திரம் இல்லை, தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வீதிகளிலும் இருக்கக்கூடிய மக்களை கூட பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு மக்களோடு பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர். அதனால் நிச்சயமாக வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் அது மிக சொல்லிட்டாங்க, உறுதி செய்யப்பட்ட வெற்றி வீட்டில் போய் உட்கார்ந்து எலெக்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறோன்னு உட்காரக்கூடாது. அந்த வெற்றி மிக சிறப்பான ஒரு வெற்றியாக, மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாம் மாற்றி காட்ட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும். முக்கியமாக தூத்துக்குடியில் 6 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்று அதை முதலமைச்சர் அவர்களிடம் காட்ட வேண்டும் என்ற அந்த முனைப்போடு நாம் செயல்படுவோம். நிச்சயமாக அந்த வெற்றியை ஈட்டி தருவோம். உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஓரணியில் தமிழ்நாடு என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கக்கூடிய அந்த முனைப்பு மிகச்சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட ஒரு
அந்த தொகுதியின் வாக்காளர்களிலே 30% 45 நாட்களுக்குள் அவர்கள் கட்சியிலே இணைக்க வேண்டும், இயக்கத்திலே இணைக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் இப்பொழுதே பல தொகுதிகளிலே 30% அடைந்து விட்டார்கள். நிச்சயமாக மக்களுடைய வரவேற்பு அந்த அளவிற்கு மிக சிறப்பாக இருக்கிறது. இன்னைக்கு இங்கே களத்திலே செயல்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளோடு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. தூத்துக்குடி தொகுதியிலே தூத்துக்குடி மிக சிறப்பாக அந்த பணிகளை ஓரணியில் தமிழ்நாட்டு பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கிறது. ரோட் ஷோ நடத்துகிறாங்க, மக்கள் மத்தியில் வரவேற்பு. அதே மாதிரி இப்போ வந்து எடப்பாடியும் ரோட் ஷோ சொல்லி பேண்ட் ஷர்ட் போட்டு நடத்துகிறாங்க. அதை பற்றி பேண்ட் ஷர்ட் போட்டு இல்லை, சிஎம் நடத்தும்போது நீங்களே சொன்னீங்க மக்களுடைய வரவேற்பு இருக்குன்னு. அவருக்கு என்ன இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கிட்டீங்க. நீங்கள் பெரியார் கொள்கையை பின்பற்றுவாங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லா வேலையும் முன்னாள் இருந்து பண்ணீங்க, கடைசி வரைக்கும் இருந்தீங்க. கடைசி வரைக்கும் இல்லை, அது வந்து என்னுடைய நம்பிக்கைங்கிறது மற்றொரு என்பதை தாண்டி மக்களுடைய நம்பிக்கை, அதற்கு நான் மதிப்பளிக்க வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகத்திற்கு வரக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் வந்திருந்தார்கள். அவங்க அந்த எந்த வித பிரச்சனையும் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்கள் பத்திரமாக செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா ஏற்பாடுகளையும் தொடர்ந்து செயல்பட்டு கண்காணிக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய எண்ணமாக இருந்தது. இது வந்து இந்த குடமுழுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறையும் சூரசம்மாரமும் மற்ற நிகழ்ச்சிகளும் நடக்கும் பொழுதும் ஏற்பாடுகளை நிச்சயமாக நேரில் சென்று மக்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துட்டு தான் வரும். அதனால் இது வந்து அவர்களுடைய பிரதிநிதியாக என்னுடைய கடமை, அதை செய்ய வேண்டும். அது திருச்செந்தூர் கோயிலுக்கான இது மட்டும் இல்லை, அது மாதா கோயில் திருவிழாவாக இருக்கட்டும், வேறு எந்த மதத்தின் நிகழ்வாக இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கைகளை தாண்டி மக்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது தான் முதல் கடமை. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போட போறீங்க. எங்க குழப்பத்தை கடலூர்